யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகி இருக்கிறது. நாட்டிலேயே இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறார் நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராஜேஸ்வரி சுவி. எப்படி ஃபீல் பண்றீங்க? வீட்டில் என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எவ்வளவு டஃப்பான ஒரு ஜாப் இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுன்றது. உங்க பாதை கடினமாக இருந்திருக்கும். இதுல ஹெல்ப் பண்ணவங்க நீங்க, உங்க பேரண்ட்ஸ்க்கு, உங்க டீச்சர்ஸ்க்கு, கோச்சிங் சென்டர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? இந்த பாதை கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு சவாலான பாதை, கடினமான்றதை விட ஒரு சவாலான பாதை தான். எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப உறுதுணையா முதல் நாள்ல இருந்து இது ஒரு 7 years ஆஃப் ஜேர்னி. ஸோ முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே எனக்கு செல்ஃப் டவுட் வந்தா கூட அவங்களுக்கு என்னைக்குமே டவுட் வந்ததே கிடையாது. ஒன்னால முடியும்டா, பண்ணலாம் அப்படின்ற மோட்டிவேஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. என்னோட தம்பி, என்னோட ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு நிறைய எப்பயுமே இருக்கு. அதுக்கு நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். என் பேரண்ட்ஸை தாண்டி நான் குரூப் 1 படிச்ச இடத்துல அப்போலோ மிஷன் டைரக்டர் மிஸ்டர் சாம் சார் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கைடன்ஸ். அதுக்கப்புறமா நான் முதல்வன் டீமோட மிஷன் டைரக்டர் சுதாகரன் சார் என்னோட இந்த பாதையில ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் டில் இன்டர்வியூ அன்னைக்கு வரைக்குமே எனக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் எங்கே தப்பு பண்றேன், எங்கே தப்பு பண்ணல, இது இப்படி பண்ணா சரியா இருக்கும், அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. இது உங்களுடைய எத்தனாவது அட்டெம்ப்ட்? உங்களுடைய பயணம் பண்ணவங்க இல்ல இந்த எக்ஸாமுக்கு வந்தவங்க இந்த பர்டிகுலரா நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கு எப்படி கை கொடுத்தது? இது என்னோட 5th attempt யூபிஎஸ்சியில். என்னோட கூட படித்தவங்களுக்காக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த தடவை என் கூட இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிக்காங்க, ஃபாரஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்காங்க. என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் எனக்கு பர்சனலாக நான் யூபிஎஸ்சி விட்டுட்டு ஒரு 2 வருஷம் வேற எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்துட்டு திரும்ப யூபிஎஸ்சி நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இக்னிஷன் பாயிண்ட் எனக்கு நான் முதல்வன் கொடுத்தது தான் ஒரு 2-3 வருஷம் பிரேக்குக்கு அப்புறமா. ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், ரெசிடென்ட்டா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி நம்ம படிக்கிறதுக்கு இதை தான் படிக்கணும், இதை இப்படி படிக்கணும், இது இவ்வளோ பண்ணா போதும் அப்படின்ற சரியான கைடன்ஸ் முக்கியமா பிரிலிம் ஸ்டேஜ்ல ரொம்ப தேவைப்படுது. அது எனக்கு நான் முதல்வன் திட்டத்துல இந்த ஃபேக்கல்டி மூலியமா தான் கிடைச்சது. அண்ட் மெயின்ஸுக்குமே அப்படிதான். எனக்கு ஏற்கனவே ரைட்டிங் பிராக்டிஸ் குரூப் 1 எழுதுறதுனால நல்லா வரும். அதனால அந்த அப்போலோ இன்ஸ்டியூட்ல கத்துக்கிட்டதையுமே நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் உங்க பாசிட்டிவ், இதெல்லாம் நீங்க சரிப்படுத்திக்கலாம்னு ஒரு நல்ல ஃபீட்பேக் மெக்கானிசமும் எனக்கு இங்க கிடைச்சது. ஸோ எனக்கு ஒரு ஹோலிஸ்டிக்கா நான் என்னையே ஒரு குவாலிட்டேட்டிவான ஒரு கேண்டிடேட்டா மாத்தி இதுல நல்லா போட்டிடுறதுக்கு எனக்கு நான் முதல்வன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் முதல்வன் திட்டத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நாங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது கொடுக்கக்கூடிய இங்க தங்கும் வசதி, நிதி உதவி, இதுல கொடுக்கக்கூடிய நிதி உதவி அது ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. ராஜேஸ்வரிக்கு இது எவ்வளவு பயன்படுது? நான் இங்க ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் கேண்டிடேட்டா வரும்போது நான் ஒரு அன்எம்ப்ளாய்டா தான் இருந்தேன். ஸோ அந்த ஒரு 7500 ரூபாய், அது இல்லாம சென்னையில தங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நார்மலா ஒரு அண்ணா நகர்லயோ எங்கேயுமே ஹாஸ்டல்ல தங்குறது தான் அவ்வளோ செலவாகும். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் இதுல குவாலிட்டி காம்ப்ரமைஸே ஆகாம கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய உந்துதல் தான். அதே மாதிரி மெயின்ஸ் கிளியர் பண்ணா ஒரு 25,000, இன்டர்வியூ போனா ஒரு 50,000. ஸோ கவர்மெண்டே நம்ம எக்ஸ்பென்சஸ பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது என்னோட பயணத்துக்குமே ரொம்ப உதவிகரமா தான் இருந்தது. அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அடுத்து உங்களுடைய ஃபியூச்சரிஸ்ட் பிளான்? ஏன்னா இப்போ நாட்டில் 2வது ரேங்க், என்ன பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. என்னோட அப்பா பேர் முருகதாஸ், அவர் பிசினஸ் பண்றாங்க. எங்க அம்மா பேர் நாகராணி, அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்காங்க. என் தம்பி குமாரசெல்வன் டாக்டர் படிச்சிட்டு இருக்காங்க. என்னோட குடும்பத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் நாள்ல இருந்து நான் சின்ன வயசுல இருந்தே எப்பயுமே எனக்கு மோட்டிவேஷன் மட்டும்தான். ஒரு ஒன்னால முடியுமான்ற கேள்வி அவங்கள்ட்ட இருந்து வரவே வராது. வாடா பாத்துக்கலாம், ஒன்னால முடியும்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்ப இந்த ரிசல்ட் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், அவங்க எனக்கு நன்றி சொன்னாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப இமோஷனலான மொமெண்ட் தான். இந்த ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் சேவைகளை மக்களுக்கு சரியான முறையில போய் ஒரு பாமர சிட்டிசனுக்குமே அது போய் சேர்த்தணும். அதுக்கு ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டரா, ஒரு நேர்மையான ஆபீசரா நடந்துக்கணும் அப்படின்றதான் என்னோட. நீங்க ரொம்ப யங் ஏஜ்லயே, இப்போ 5th அட்டெம்ப்ட்னாலும் வெரி யங் ஏஜ்லயே நீங்க இதை சாதிச்சு காட்டியிருக்கீங்க. உங்களோட ஃபியூச்சரா உங்களுடைய கோ கண்டஸ்டன்ட் இல்ல இப்போ ஸ்கூல் காலேஜில் படிக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஹிண்ட் என்ன?
சிவில் சர்வீசஸ் தான் வந்து நம்மளோட ஃபீல்டுன்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல கைடன்ஸை மார்க்கெட்ல வேற எதுவும் டைவர்ட் பண்ணாம ஒரு நல்ல கைடன்ஸை ப்ராப்பரா வந்து எடுத்துக்கிட்டு கண்டிப்பா தோல்விகள் இந்த இதுல வரதான் செய்யும். எனக்கும் 7 வருஷம் ஆயிருக்கு, 5 அட்டெம்ப்ட் ஆயிருக்கு. ஆனா விடாமுயற்சியோட டிசிப்ளின்டா உட்கார்ந்து படிச்சா யாராலையுமே ஒரு பாசிட்டிவ் மோட்டிவோட ஒரு பாசிட்டிவிட்டியோட மூவ் பண்ணா கண்டிப்பா எல்லாராலையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் அண்ட் ஒரு நல்ல கைடன்ஸ், இது 3 தான் என்னோட கீ. ரொம்ப நன்றிய விஷயம். ஆல் த பெஸ்ட். உங்களுடைய குறிக்கோள் நாட்டினுடைய சேவை சாதாரண மக்களுக்கும் போய் சேரணுன்ற அந்த குறிக்கோள் நிறைவேற வாழ்த்துக்கள். அவருடைய குறிக்கோளை மையப்படுத்தி அவரது பயணமானது அடுத்தடுத்து அமைய இருக்கிறது.